அவளும் படிக்காது, அதெல்லாம் படிக்காது, அவங்களும் படிக்காது. இது தத்தம்மைக்கு இது போட்டோ இது நம்ம 4 புக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். 2010, 18, 22, 22. அப்புறம் நம்ம துயரமான விஷயம் நம்ம லைஃப் நம்ம வாழ்க்கையில் நினச்சிடமா அதில் இது அம்மாவுக்கு கவிதை. இது அம்மாவின் வயிறு கர்ப்பப்பை அகற்றப்பட்ட ஒரு காளி குடம். அதில் கர்ப்பப்பையில் இல்லை உங்களுக்கு, அது நான் சொல்லியிருந்தேன். அம்மாவின் வயிறு கர்ப்பப்பை அகற்றப்பட்ட ஒரு காளி குடம். அதில் நீந்திய காலத்தில் எனக்கு ஒரு நல் இதயம் உண்டாயிருந்தது. மூளை அப்பொழுதுதான் அம்மாவின் மொழியை கற்க தொடங்கியிருந்தது, மலையாளம் தமிழும். நான் அவளின் அல்குல் வழியை வெளியேறுக்கு முன்பு தவழுவோ நடக்கவோ பழகி இருக்கவில்லை. கண் திறக்காத எனக்கு கனவுகள் இருந்ததாக ஞாபகம் இல்லை. சுத்தமான உயிர் அற்புதமாய் அணங்கியது. அம்மாவுக்கு பிடித்திருந்தது. தொப்புள் கொடு வழி நான் விரல் கொண்டு அவளை விழித்தேன். அவள் என்னை கர்ப்பத்திலேயே அணைத்துக் கொண்டாள். இது அம்மாவுக்கு, இது அச்சாக்கு. நான் மகிழ்ச்சியான துக்கத்தில் இருக்கிறேன். அப்பாவை பாதி மூடிய மண்மேட்டில் நிறைய விதைகளை புதைத்தோம். மழை சமன்படுத்திக் கொண்டிருந்தது. அப்பாவின் தலைச்சோறு குளிர்ந்திருக்கும். அம்மாவிற்குள் உடல் அழியும் காலத்தூக்கம். அப்பாவின் புதைமேட்டிலிருந்து பிறகு நெற்கதிர்கள் முளைக்க தொடங்கியிருந்தன. அப்பாவின் உடல் 5 அடி உயர தானிய வயலென வளர்ந்து இருந்தது. அப்பாவின் நெல்மணி தலையை, இன்னும் ஈரம் காயாத மூளையை குருவிகள் கொத்தி தின்வது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியான துக்கமாக இருந்தது. இது அச்சாக்கு. அது மாற்றம் தான்.